என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே நம்மீது கொண்டுள்ள அன்பினால் தன்னையே தியாகமாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுத்து விருந்தளித்தவர். இவருடைய விருந்திற்கு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பு தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகிலே பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக ரோமையாய பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயத்தி சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் பலிபீட சிறுவர்களை தொடர்ந்து சிறுவர்கள், அதன் பிறகு பெண்கள், அதன் பிறகு ஆண்கள், இறுதியாக பொருளை பாரினரச சீரோயந்த வயிற்றுவித்த கரியவர்தம் ஊதலத்தை மீட்க சிந்தும் பிழை மதிப்பில் நாதுயர்ந்த தூயரத்த மறை பொருளை என்னாவி பாடுவாயே. அவனமக்காயழிக்க
படைக்கப்படவே மாசில்லாத கண்ணி நின்று நமக்கு என்று பிறக்கனானார் அவனி மீதில் அவர் வரிந்து அரிய தூய வார்த்தையான நீத்து அதனை விதைத்த பின்னர் உலக வாழ்வின் நாளை மிகவி வியக்கும் முறையில் முடிக்கலானார். இறுதி உணவை அருந்த இரவில் சகோதரர்கள் யாவரோடும் அவர் அமர்ந்து நியமனத்தின் உணவை உண்டு நியமனங்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின்னர் பன்னிரண்டு சீரருக்கு தம்மை தாமே தூய உணவை தம் கையால்